பாய் ஃபோக்கஸ் ஆக மாட்டுது பாய். ஏய் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. எம்மூஞ்சி எத்தனை ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக் கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு குப்பையாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் என்ன கொடுப்போங்க. சரி இந்த இடத்துல நான் வந்து என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா என்னோட ஆளுக்கு கெவின் இங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமாடா? இந்த இடத்துல சரி இங்கே வைக்கலாம்னு சொல்கிறேன். இங்கே வச்சிடலாம். ஆக்சுவலி அது ஒன்றும் வரல. 44 ஷேட்ஸ் 48 ஷேட்ஸு ஓகேவா? அப்படி வைக்கிறேன் நான். சரி இப்போ நம்ம வந்து இது பார்க்கலாம். இது வந்து ஆயில் பேஸ்டர் இருக்குது, நான் குத்திக்கிறேன். இங்கே வந்து ஆயில் பேஸ்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒழுங்காயிடும். இப்படி அப்படியே வச்சுக்கோ. அம்மா இங்கே ஒரு டாகி இதெல்லாம் இருக்குது. அம்மா இது வந்து நான் வரைஞ்சது பெயிண்டிங். அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ஸ்குஷி செய்வோம்ல, அதுக்கு தேவையான பொருளுக்கு இது மட்டும் வந்து பேஸ் லைட் செய்கிறது. இதெல்லாம் ஸ்குஷி செய்யறதுக்காக வரைஞ்சது. அதுக்காக நம்ம இதுவும் வச்சுருக்கோம். செலோ டேப் மட்டும் காலி ஆயிடுச்சு. யார் சொன்னா இருக்குது? ஐயோ இது வைக்க மாட்டேன். இதுக்குள்ளே வந்து சும்மா பென்சில் போட்டு வச்சுருக்கேன். அது நானே செஞ்சதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த இடத்துல ஃபுல்லாக டாகி இது இதுன்னு வச்சிடலாம். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கர் ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிக்கர் பைத்தியம் அப்படின்றது அதனால தூரமாக ஓகே ஸ்டிக்கர் பைத்தியம் வந்ததுனால ஸ்டிக்கர் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் டவாவில் பிடிஎஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து யாருன்னா பிடிஎஸ் ஆடுனீங்கன்னா பர்பிள் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. சரி இது உள்ள ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷு தான் இருக்குது. கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் வாங்க. அதுக்கு நானே எடுத்துகிட்டு போயிருந்தேன். காய் சரி அவனுக்கு காய் வருது சொல்லிட்டு போயிட்டா நம்ம தான் எடுக்கணும். சரி இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷு தான் இருக்குது. சும்மா வந்து பெயிண்ட் போட்டு வச்சுருக்கேன். அது காலி ஆகிடுச்சு. இது வந்து அவுட்லைனரு 3D அவுட்லைனர் மாதிரி பிளாக் கலர் மட்டும். அது வந்து சும்மா கிளாஸில் வரைகிறதுக்காக. அம்மா இதில் ஃபுல்லாமே வந்து இதுதான் இருக்குது. ஃபோன் சார்ஜரை வேஸ்ட் பண்ணல. இதுலேயே வந்து இது இருக்குது லைட்டு. பட் இது இந்த பக்கம் இருக்கிறதுனால லைட்டாக தெரியல. சரி அதான் இங்கே வந்து அவுட்லைனர் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வைக்கலான்னு பார்த்தேன். அப்புறமா என் தம்பி வந்து இங்கே வைக்க சொல்லிட்டான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கஹால் மார்க்கர். இது வந்து வந்துக்கிட்டுருக்கு டிசம்பர் 1 சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டபுள் சைட் டேப் உள்ள வந்து வேஸ்ட் ஸ்கெட்ச்லாம் போட்டு வச்சுருக்காங்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இந்த இடத்துல வந்து கீழே என்ன இருக்குன்னா அக்ரிலிக் மார்க்கர் இருக்குது. 12 ஷேட்ஸ் அக்ரிலிக் மார்க்கர். போஸ்கா மார்க்கர்ஸ் வந்து 8 ஷேடே வந்து எவ்வளோ வருதுன்னாக்கா 1000 ரூபாய்க்கு வருது. வச்சுட்டாங்க வந்து இந்த டூலிங் வந்து ஸ்டிக்கர் வாங்கி வச்சேன். பட் இது வேஸ்ட் பண்ணவே மனசு வரல. அதான் அப்படியே வச்சுருக்கேன். இது இன்னும் ஒன்று கூட இருக்குது. தம்பிக்கு மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன். தம்பிங்களுக்கு இதில் வந்து இது இருக்குது பெயிண்ட்டு 12 ஷேட். இது வந்து 110 ரூபா. அம்மா இது வீடியோஸ் தான். இது உள்ள என்ன இருக்குதுக்கா இது உள்ள வந்து பேப்பர் ஸ்டம்ப் இருக்கு. இதில் ஒரு பென்சில் இருக்குது. இதெல்லாம் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் ஒரு பென்சில் 3 ஸ்கேல். அம்மா வந்து 6 டைப் ஆஃப் பேப்பர் ஸ்டம்ப் இருக்குது. சரி அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல அவ்வளோதான். மாட்டுக்கிச்சு
அதான் இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வச்சுருக்கலாம். இங்கே வந்து என்னோடய கொஷின் பேப்பர்லாம் இருக்குது. அதுமாதிரி இங்கே ஒரு பொம்மை, பழைய நோட் இருக்குது. அப்புறமா இதுதான் வந்து நான் கிராஃப்ட் செய்வேன். ஏன்னா அந்த டேபிள் எனக்கு அழுக அந்த பிடிக்காது. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து சும்மா செஞ்சேன், அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான். மேலெலாம் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி மாற்றிட்டே இருப்பேன். ஏன்னா இப்போ எப்போ நம்ம பெயிண்ட் பண்ணணும்னே தெரியாது. அப்போலாம் பெயிண்ட் பண்ணுவேன், அப்போலாம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துச்சுப்பேன். இப்போ கூட வந்து எல்லாம் தெரியாமலே பெயிண்ட் பண்ணேன். அதனால் அந்த பெயிண்ட்டுக்கு தண்ணி அங்கே இருக்கும். இப்போ என்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஒரு சாமி வந்து இருந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து சிவானி வச்சுருக்க மாதிரி ஒரு நந்தி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பூ வைக்கிற ஸ்டாண்ட், அது பேர் வந்துச்சு. சரி, மைக்கு மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு ஷார்க்கும் இருக்கான். இது மேலே வந்து இது கிண்டர் ஜாயில் தான் கிடச்சிச்சு. இதுக்கு திறந்துட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல அமுக்கணும்னா தண்ணி வருமா. அதுக்கப்புறமா வந்து இது டேங்க், இங்கே இது அவ்வளோதான். ஃபுல்லாக இந்த ஐஃபோன் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே நான் பண்ண கேன்வாஸ் பெயிண்டிங்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி வந்து இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணது. இது வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து இது மட்டும் தான் யூடியூப் பார்த்தேன். மிச்சம் எல்லாமே சுற்றி இருக்கிறது எல்லாமே நானே ஓனாக பண்ணது. இது வந்து லூஃபி. இந்த சைடில் நான் ஓனாக பண்ணேன். இவனை மட்டும்தான் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன். இவங்க எல்லாரையும் தனித்தனி பிக்சர்ஸ் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ட்ராயிங் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து குட்டியாக ஒரு சாமி வைக்கிறதுக்கு வந்து, ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு சாமி வந்துகிட்டே இருக்கும். இது டேபிள்லாம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நான் வந்து ரூமில் வந்து குட்டியாக செல்ஃபில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ கூட ஒரு பிள்ளையார பார்ப்பாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி வைக்கிற ஸ்டாண்டு வச்சுருக்கேன். பட் அது ரொம்ப சாமி வைக்கல, அதெல்லாம் ரெடி பண்ணணும். இங்கே ஒரு ஆயில் டப்பா, பேராஷூட் டப்பா வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் தென் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வந்து நான் ட்ராயிங் பண்ணது தான், சாரி பெயிண்டிங் பண்ணது, கிளாஸ் பெயிண்டிங். அம்மா இங்கே நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இங்கே தான் சாமி இருந்துச்சு, அது வந்து பிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து இது வந்து இருங்க நான் மாட்டிக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னாக்கா சவுண்ட் பாருங்கன்னா, இந்த இடத்துல வந்து இது ஷார்ப்னர் தூள் போடுறதுக்காகவே அப்புறமா ஒரு எரேசர் இது போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து சும்மா இருக்கும் போதெல்லாம் இந்தமாரி இது பண்ணி வைப்பேனா, அதெல்லாம் நான் சிலது காட்டவே இல்லைல்ல உங்களுக்கு. அந்த இடத்துல இருங்க காட்டிடலாம் வச்சுட்டு இது உள்ளே வந்து இது நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் காட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் வந்து எப்போவுமே இதெல்லாம் விட்டுறேன் வீடியோ எடுக்கும்போதெல்லாம். நான் நிறைய வீடியோ எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அது பீச்சில் வந்து அடித்தோம், அது தான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இது எல்லாமே வந்து செட்டாக வாங்குது. இது 2 தவிர இது எல்லாமே வந்து செட்டாக வந்து வாங்கினேன். இது நோட்ஸ் எழுதுக்காது. ஏன்னா நோட்ஸ் எழுதும் போது இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மறந்துட்டோன்னா இது பண்ணிகிட்ருக்கலாம்ல, அதனால் சரி இது நம்ம இப்படி வச்சிடலாம். இது வந்து சிக்கை வச்சு நான் சிக்கை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம லைட் வச்சுருக்கேன் இந்த நேரம். அதுக்கப்புறமா இங்கே என்னோட ட்ராயிங் இருக்குது, அதை நான் மட்டும் காட்டுறேன். நேச்சர் பவர் பப்பாயா. ஓகே, இல்லை இது வந்து இதில் வந்து ட்ராயிங்கோ இது வந்து 170 ரூபா 50 பேஜ் இருக்குது.
பிடிச்ச ஒரு ட்ராயிங். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி தனித்தனி பிக்சர்ஸ் தான் நம்ம வந்து ஒன்றா இருக்கோம். சும்மா கியூட் பியூட்டி பிக்சர்ஸ் கேட்டேன். அப்புறமா என்ன வரையினேன். சரி, இந்த இடத்துலலாம் வந்து எனக்கு இப்போ எப்பவுமே 10 ஷீட் 11 ஷீட்டு 10 ஷீட் 20 ஷீட் ஏஃபோர் ஷீட்லாம் கலர் ஷீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பண்டலாக 100 ஷீட் அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து 100 ஷீட். இதுமாரி வந்து ஏஃபோர் ஷீட் கம்மியாச்சு. இது இன்னும் யூஸே பண்ணலை. ஏஃபோர் ஷீட் வந்து கம்மியாச்சு. நான் ஏஃபோர் ஷீட் யூஸ் இருக்கு இல்லையா, அம்மா இங்கே வந்து 2 பேட் இருக்குது. இது டூரே போடலாங்க இந்த பேடுக்குள்ளே, அந்த விஷயம் இருக்குது. சரி, அம்மா வந்து இங்கே வந்து சில கிராஃப்ட் புக் இருக்குது, அதாவது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக். ஆமாம், இதுக்குள்ளே வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே காட்டுறதுக்கும் நிறைய இருக்குது, நான் காட்டுறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அதான் இந்த மாதிரி தனி பிக்சர்ஸ் வந்து டூடலிங்காக சும்மா வந்து போர் அடிச்சு சொல்லிட்டு வரைஞ்சேன். அக்ரிலிக் மார்க்கரில் தான் வந்து வரைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சும்மா அந்த கிராஃபிக் பிக்சர் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ரியலிஸ்டிக் ட்ராயிங் ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்டாம்ப் வாங்கும்போது வந்து பண்ணது. அம்மா வந்து இங்கே இது என்ன கார்ட்டூன் கேரக்டர்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி அம்மா இங்கே எனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வரதேன், பட் இது தாத்தா மாரி இல்லை. சரி, இது மட்டும் நாகை மாவட்டத்துக்கு லீவ் விட்டாங்க, பட் எங்கள் மாவட்டத்துக்கு லீவ் இல்லை. பார்த்தீங்களா, அதுக்கு தான் வந்து முன்னாடியே அதை பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே. அங்கே போட்டிருக்கேன். சரி, அம்மா வந்து அவ்வளோதான். ஏஃபோர் ஷீட் கலர் ஷீட்லாம் இருக்குது. இது உள்ள வந்து நான் வந்து பண்ண கிராஃப்ட்டு தான் இருக்குது. சும்மா குட்டி குட்டி அப்பப்போ போர் அடிக்குதோ. இது சிக்கி நோட்ஸ், க்ரையான்ஸ், அதுக்கப்புறம் சாக்பீஸ், குட்டியாக நோட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த நோட்டு. இது இந்த மாதிரி நோட் இருக்கா, இதை தோறன்னா உள்ளாக்க ஒரு நோட் இருக்கும், இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும். அப்புறமா இங்கே வந்து ப்ரஷ் பென் இருக்குது. இது கீழே வந்து ப்ரஷ் பென் இருக்குது. சரி, அவ்வளோதான். பல்லு வச்சுட்டேன். இந்த டேபிள்லேயும் வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த டேபிள் வந்து சும்மா அந்த செல்ஃப் சும்மா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நாங்களே காட்டுறேங்க. அம்மா இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பேலட் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு பெயிண்ட்டு வந்து மட்டும், அதாவது பெயிண்ட் ப்ரஷ் மட்டும் வச்சு பண்ணும் போது இது இருந்தது. இதுதான் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். அம்மா வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த மாதிரி வாங்கியாச்சு. அம்மா இது வந்து ஆயில் பேஸ்டரோட பெரிய ஆயில் பேஸ்டர் வந்து. அதுக்கப்புறமா இங்கே வந்து க்ளூ ஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறமா சும்மா ஒரு மிரர் போட்டு வச்சுருக்கேன். நான் தான் இல்லை. ஆமாம், வந்து இங்கே சும்மா அட்டைங்கெல்லாம் இருக்குது. அதான் அட்டைங்க இல்லை, போய் ஐஸ்கிரீம் ஸ்டிக். அம்மா வந்து இங்கே சாக்பீஸ். அதுக்கப்புறமா வந்து சும்மா குட்டியாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி வந்து ஸ்டிக்கர் பைத்தியம் சொன்னேன் இல்லையா, ஸ்டிக்கர் இருக்குது. அவ்வளோதான். அப்புறமா வந்து அம்மா இந்த இடத்துல அப்போ வந்து ஆட்டோவில் மார்க்க சொன்னானே இங்கே வச்சுருவேன். அதை நான் டூர் போடுறேன். டூருன்ற போகிறேன், அதை வீடியோ போட்டு போடுறேன். அப்புறமா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா ஃபுல்லாக கலர் பேப்பர்ஸ் தான் இருக்குது. 10 rupees அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது நம்ம இந்த குட்டி டப்பா வந்து தனியாக வாங்குவோம்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு பாய் மட்டும் சொல்லிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.